ஓம் சாந்தி. 27/12/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு இருந்து கொண்டே புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். கேள்வி: பாபா உங்களுக்கு அப்படி எந்த ஒரு அறிவை தருகிறார் அதனால் புத்தி பூட்டு திறந்து விட்டது? பதில்: பாபா இந்த எல்லையற்ற அனாதியான டிராமாவை பற்றிய அப்படி ஒரு அறிவை தருகிறார். அதன் மூலம் புத்திக்கு போடப்பட்டிருந்த காட்ரேஜ் போட்டு திறந்து விட்டது. கல் புத்தியில் இருந்து தங்க புத்தி ஆகிவிட்டது. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று அனாதியான பார்ட் இருக்கிறது. போன கல்பத்தில் யார் எவ்வளவு படித்தார்களோ அவர்கள் இப்பொழுதும் படிப்பார்கள். முயற்சி செய்து தன்னுடைய ஆஸ்தியை அடைவார்கள் என்ற அறிவை பாபா தந்திருக்கிறார். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார். எப்பொழுது தந்தை ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே டீச்சரும் ஆனார். பிறகு சத்குரு ரூபத்திலும் அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார். டிராமா பிளான் படி, இறைவா, நீங்கள் வந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூப்பிட்டீர்கள். எதுவும் புரியாமலேயே கூப்பிட்டீர்கள் அப்படின்றார் பாபா. ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். தூய்மையான உலகத்தை சத்யுகம் என்றும் தூய்மையற்ற உலகத்தை கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இப்பொழுது சொல்கிறீர்கள், பாபா எங்களை ராவனுடைய சிறையிலிருந்து விடுவித்து துக்கத்திலிருந்து விடுவித்து எங்களுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. சாந்தி தாமம், சுகதாமம் இரண்டு பெயரும் நன்றாக இருக்கிறது என்றார் பாபா. சாந்தி தாமம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது, சுகதாமம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? இந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய புத்தியை தவிர வேற யாருடைய புத்தியிலும் இருக்காது. அவர்கள் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். புத்திசாலிகளாக மாறுவதே உங்களுடைய குறிக்கோள். புத்தியற்றவர்களுக்கு இந்த குறிக்கோளை கொடுத்து புத்திசாலிகளாக ஆக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும் என்று. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர். எல்லையற்ற சுகம் புதிய உலகத்தில் இருக்கும் மற்றும் எல்லையற்ற துக்கம் இந்த பழைய உலகத்தில் இருக்கும். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை வரிசை கிரமத்தில் முயற்சி ஏற்றாற் போல தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஒரு கால் சொர்க்கத்திலும் இன்னொரு கால் நரகத்திலும் இருக்கிறது. அதனுடைய பொருள், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே இருந்தாலும் புத்தி புதிய உலகத்தில் இருக்கிறது மற்றும் புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தையின் நினைவின் மூலமாக தான் தூய்மையாக மாறுகிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. அதாவது நீங்கள் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறீர்களோ பிறகு அந்த அளவிற்கு இறங்கவும் செய்கிறீர்கள். ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கான நடிப்பு கிடைத்திருக்கிறது. அதாவது யார் எந்த நேரத்தில் எந்த யுகத்தில் வர வேண்டுமோ அவர்கள் அந்த நேரத்தில் வந்து நடிப்பார்கள். இது அனாதி உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம். இந்த விஷயங்கள் பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இதுபோல ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபா கூறுகிறார், இந்த நேரத்தில் நீங்கள் தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள். இன்று பாரதம் பழைய நரகமாக இருக்கிறது. நாளை புதிய ஸ்வர்க்கமாக இருக்கும். நாம் இப்பொழுது அந்த புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஸ்ரீமத் படி
உயர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்தவர்கள் உயர்ந்த உலகத்தில்தான் இருப்பார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்தவர்கள், ஆகையால் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஞானத்தை சொல்லி பாபா குழந்தைகளை ரிஃப்ரெஷ் செய்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களையும் ரிஃப்ரெஷ் செய்கிறீர்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய பாட் இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக ஆக்குவதுதான். ஆகையால் நான் சொர்க்கத்தில் வரமாட்டேன். அங்கு உங்களிடம் அளவற்ற கசானா, குபேரனுடைய கசானாவே இருக்கும். ஆகையால் அங்க வரவேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். இங்கே ஏழைகளாக மாறி இருக்கிறீர்கள், ஆகையால் தான் என்னை கூப்பிடுகிறீர்கள். வந்து எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுங்கள் என்று. இப்பொழுது இது டெவில் வேர்ல்டாக இருக்கிறது. இந்த டெவில் வேர்ல்டு முடிய போகிறது. டெய்டி வேர்ல்ட் வரப்போகிறது. இடையில் இப்பொழுது சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. பரமாத்மாவின் புத்தியில் இந்த நாலேஜ் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய புத்தியிலும் இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். யாராவது தவறான கர்மம் செய்தால் உங்களுக்கு புத்தி சரியாக தானே இருக்கிறது என்று கேட்பார்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் என்றால், புத்தியில் ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். அந்த புத்தியில் ஞானம் இருந்தால் நாம எடுக்கக்கூடிய முடிவும் சரியாக இருக்கும். அப்ப சரியான கர்மா செய்வோம். அந்த சரியான கர்மா செய்வதற்கு ஆதாரம் நல்ல புத்தி. ஆகையால் புத்தியில் ஞானம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். புத்தி ஆத்மாவில் தான் இருக்கிறது. உங்களை கல்லு புத்தியுடையவர்களாக ஆக்கினது யாரு? உங்களுக்கு தெரியும், ராவணன் தான் அப்படி உங்களுடைய புத்தியை மாற்றிவிட்டான். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. ஆகையால் உங்களுடைய வீடும் இப்பொழுது மிக அருகில் தெரிகிறது. உங்களுக்கு வீட்டின் மீது நிறைய அன்பு இருக்கிறது. பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டின் மீது அன்பு இருக்கும் தானே. அதே போல நமக்கும் சாந்தி தாமத்தின் மீது அன்பு இருக்கிறது. இருந்தாலும் வரிசை கிரமத்தில் அப்படின்றார் பாபா. யாருக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு வீட்டின் மீதும் அன்பு இருக்கும். அன்பான செல்ல குழந்தைகளுக்கு தான் வீட்டின் மீது தந்தையின் மீது அன்பு இருக்கும் என்று சொல்றார் பாபா. இங்கு யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் அன்பான, பிரியமான, செல்லமான குழந்தை ஆகிறார்கள். பிறகு அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாபா கூறுகிறார், நட்சத்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே மனிதர்கள் மேலே பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் நட்சத்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே தன்னை பார்த்து கொள்கிறீர்கள். நீங்கள் பூலோக நட்சத்திரங்கள். நடிப்பை நடித்து நடித்து இப்பொழுது ஆத்மாவின் ஜோதி மங்கி இருக்கிறது அல்லது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறது. உங்களுடைய ஆத்ம ஜோதி மங்கி இருக்கிற காரணத்தினால்தான் பாபா விதவிதமாக ஞானத்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மாயாவும் நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது. சார்ஜ் செய்ய விடாது. சார்ஜ் செய்யணும் என்ற விஷயத்தையே மறக்க வச்சிடுறது அல்லது அடிக்கடி பேட்டரியை டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறது. ஆகையால் பிராமணர்களுடைய மாலையை இப்பொழுது உருவாக்க முடியாது. அது சேஞ்சஸ் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பாபா கூறுகிறார், பகவான் படிப்பிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆகையால் இந்த படிப்பை மிகுந்த குஷியுடன் படிக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், நினைவு யாத்திரையினால் ஆத்மா என்னும் பேட்டரியை சார்ஜ் செய்து சத்தோ பிரதான நிலை வரை செல்ல வேண்டும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்படியான எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், அன்பான அல்லது பிரியமான குழந்தை ஆகுவதற்கு தந்தையின் கூடவே வீட்டின் மீதும் அன்பு வைக்க வேண்டும். ஞான யோகத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதை தன்னுடைய சகோதரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வரதானம், சேவை செய்து கொண்டே சம்பூர்ண நிலையின் அருகாமையை அனுபவம் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமாக உதாரணம் ஆகுங்கள். எவ்வாறு பிரம்மா பாபா சேவையில் இருந்து கொண்டே
சேவையின் செய்திகளை கேட்டுக்கொண்டே ஏகாந்தவாசி ஆகிவிடுவார். அதாவது அந்த காலத்தில் பார்த்தவங்க தாதிமார்கள் பிரம்மா பாபாவுடைய அந்த கடைசி நாட்கள் அவருடைய சம்பூர்ண நிலையை நெருங்க அவர் எப்படி இருந்தார் அப்படின்றது நிறைய முறை சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க போவாங்க, தாதிமார்கள் சேவை செய்துட்டு பாபாவுக்கு ரொம்ப ஊக்க உற்சாகத்தில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு போவாங்க. பிரம்மா பாபா கூட கேட்பாரு. அதே நேரத்தில் ஏகாந்தவாசி ஆயிடுவார். தாதிங்க சொல்லுவாங்க, கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் பாபா, ஆனால் அங்கே இல்லாத மாதிரியும் இருக்கும். கேட்டாரா இல்லை கேட்டு அதிலேருந்து விடுபட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அனுபவத்தில். அது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சேவை செய்திகள் கேட்டுகிட்டே இருப்பார், அதே நேரத்தில் அதிலிருந்து விடுபட்டு ஏகாந்தவாசியாக மாறிடுவார். 1 மணி நேரம் அவங்க செய்தியை சொன்னால் இப்படி பாபா அப்படி பாபான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பாபா 5 நிமிடங்களில் இந்த சாராம்சத்தை எடுத்துப்பார், புரிஞ்சுக்குவார். என்ன சொல்ல வராங்க குழந்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அவர் கேட்டிருக்கவே மாட்டார், ஏகாந்தவாசியாக இருப்பார். இருந்தாலும் அதை கேட்டு குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவார். அதே நேரத்தில் அந்த உள்நோக்கு பார்வையிலும் இருப்பார். ஏகாந்தவாசி நிலையின் அனுபவத்தையும் குழந்தைகளுக்கு செய்ய வைப்பார். கேட்ட மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் கூட சொல்கிறத நிறுத்திட்டு சைலன்ஸ் ஆயிடணும், அந்த மாதிரி அனுபவம் அவர் அப்போது செய்ய வைத்தார். அதே போல் ஃபாலோ ஃபாதர் செய்யுங்கள் அப்படின்றார். பிரம்மாவாவை ஒருபோதும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. குழந்தைகளுக்கு முன்பு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். அதே போல் பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் இந்த பயிற்சியின் அவசியம் இருக்கிறது. நாம் கூட இந்த மாதிரி ஏகாந்தவாசி ஆயிடணும். மற்றவர்களுக்கு கூட அதை கேட்டுகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு அந்த சைலன்ஸ்னுடைய அனுபவத்தை அடைய வைக்கணும். மனதின் ஈடுபாடு இருந்தால் நேரத்தை ஒதுக்குவோம், அல்லது நேரம் நமக்கு கிடைக்கும். அநேகர் முன்பு ஒரு எக்ஸாம்பிள் ஆகிவிடுவோம் அப்படின்ற. நேரம் இல்லைன்னு சொல்லாமல் நமக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா செய்வோம், எப்படியாவது நமக்கு நேரம் கிடைக்கும். அது போல் செய்யும் பொழுது பிறருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆகலாம். ஸ்லோகன்: ஒவ்வொரு கர்மத்திலும் கர்மம் மற்றும் யோகத்தின் அனுபவம் ஆகுவதுதான் கர்ம யோகம் ஆகும். ஓம் சாந்தி.